Hi friends, welcome to Kalki's kitchen. நம்ம இன்னைக்கு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க நல்லா உதிரியா எப்படி நல்லா வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில ஒரு 4 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் நம்ம பிரிஞ்சி இலையும் அன்னாச்சி பூவும் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸு. நெக்ஸ்ட்டு நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு கோஸு, பீன்ஸ், கேரட், கேப்சிகம், பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த காய் வதங்குற அளவுக்கு நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸோட கலர் மாறாமல் இருக்கணும்னா நம்ம லைட்டாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது கூட லைட்டாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வடித்து வச்சுருக்கக்கூடிய பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு 1/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் 1/4 கிலோ அளவுக்கு எல்லா வெஜிடபிள்ஸ் சேர்ந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சாதத்துக்கு தேவையான சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். சாதம் உடையாத மாதிரி லைட்டாக டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாதம் உடையாமல் வரும். நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.